ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் என்ற வள்ளுவர் வாக்கிற்கு ஏற்ப வாழ்ந்தவர் பெரியவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். அவரை பெற்ற தாய்க்கு மட்டுமல்ல, அவர் பிறந்த மண்ணாம் தாய்திருநாடாம் பாரதத்தாயும் பெரிது உவக்கும் தலை சிறந்த மகனாய் விளங்கினார் என்பதில் ஐயமில்லை. வாழ்ந்த காலத்திலேயே முதன்முதலில் ஒருவருடைய வாழ்க்கை வரலாறு நூலாக வெளிக்கொண்டுவரப்பட்டது என்றால் அது பெரியவர் வ.உ.சி. அவர்களுக்குதான். வாழ்ந்த காலத்திலேயே முதன்முதலில் ஒருவருடைய புகைப்படம் அச்சடிக்கப்பட்டு விற்பனைக்கு வந்தது என்றால் பாட்டன் கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. அவர்களுக்குத்தான். வாழ்ந்த காலத்திலேயே முதன்முதலில் வாழ்க்கை வரலாற்று புத்தகங்களும் புகைப்படங்களும் எங்களிடம் கிடைக்கும் என்று பத்திரிகைகள் போட்டி போட்டு விற்பனை செய்தது என்றால் அது பெரியவர் கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. அவர்களுக்குதான். எந்த ஒரு அரசியல் கட்சியோ சாதி அமைப்புகளோ தோன்றாத காலத்தில் முதன்முதலில் தலைவன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மக்களிடையே மாபெரும் எழுச்சி போராட்டம் நடைபெற்றது என்றால் அது பெரியவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்குத்தான். ஒரு தமிழ்நாட்டின் தலைவன் ஒருவருக்கு முதன்முதலில் அகில இந்திய அளவில் அரசியல் தலைவராய் புகழ் கிடைத்திருந்தது என்றால் அது கப்பலோட்டிய தமிழன் பெரியவருக்குத்தான். பிரிட்டிஷ் இந்திய வரலாற்றில் முதன்முதலில் அரசியல் தலைவர் ஒருவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை அளிக்கப்பட்டது என்றால் அது பெரியவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்குத்தான். வட இந்தியாவில் ஓங்கி ஒலித்த குரல் முதன்முதலில் தென்னிந்தியாவில் வந்த சுதேசியாக ஓங்கி ஒழிக்க காரணமாக இருந்தவர் பெரியவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள்தான். பிரிட்டிஷ் இந்திய வரலாற்றில் சிறையில் முதன்முதலில் ஒரு அரசியல் கைதிக்கு மனிதுரிமைக்கு அப்பாற்பட்ட கொடுமையான துன்பங்கள் கொடுக்கப்பட்டது வ.உ.சி. அவர்களுக்குத்தான். அரசியல் காரணங்களுக்காக முதன்முதலில் தொழிலாளர் எழுச்சி போராட்டம் நடத்தப்பட்டது என்றால் அது பெரியவர் ஒருவர்க்குத்தான். பிரிட்டிஷ் இந்தியாவில் சிறையில் கைதிகளுக்கான மனிதுரிமை மீறலுக்கு முதன்முதலில் குரல் எழுப்பிய பெருமைக்கு உரியவர் என்றால் அது பெரியவர் வ.உ.சி. அவர்கள்தான். இத்தகைய சிறப்பு பெற்ற பாட்டன் பெரியவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை போற்றி அவருடைய வரலாற்றினை உலகு எங்கும் கொண்டு செல்வோம். இன்னும் அவருடைய சாதனை மிகுந்த சோதனை நிறைந்த வாழ்க்கையின் ஒரு செயலையும் அடுக்கடுக்காய் சொல்லிக்கொண்டே போகலாம். அனைவரும் பெரியவர் பாட்டன் வ.உ.சி. அவர்களின் சிறப்பு மிக்க சிந்தனை நிறைந்த தமிழ் நூல்களையும் கற்று பயனடைவோம். என்றும் பாட்டன் வ.உ.சி. அவர்கள் வழியில் பயணிக்கும் பாசமிகு உறவு.